அங்கே ஆங்காங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. மத பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழகத்திற்கு வந்தாருன்னா தமிழகமும் ஆந்திரா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமாக முன்னேறுவது மட்டும் இல்லாமல் மதமாற்றம் தடுக்கப்படும். கோவில் சொத்துக்களை திருடி திண்டு கொண்டு இருக்கும் அந்த முதலைகள் எல்லாம் கண்டிப்பாக அவங்க அந்த இடத்தை காலி செய்ய நேரிடும். ஹிந்து அறநிலையத்துறை ஒரு கரெக்டான ஒரு இதில் இயங்கும். கோவில்களுக்கு அந்த வருமானத்தின் மூலமாக பல கோவில்கள் சீரமைக்கப்படும். பழுதடைந்து பல கோவில்கள் அழியும் தருவாயில் இருக்கு. நம்ம பார்க்குறோம், பல வீடியோக்கள் பார்க்குறோம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் பூமிக்குள்ள கிடக்கு. அப்படி இப்படின்னு பல கோவில்கள் அழிந்த வரலாறை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹிந்து அறநிலையத்துறையில் வர வருமானத்தை வச்சு ஒரு கோவிலில் வர வருமானத்தை வச்சு பல நூறு கோவில்களை நம்ம சரி பண்ணலாம். நம்ம ஹிந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் ஏகப்பட்ட கோவில்கள், பண வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய கோவில்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் அந்த வருமானம்லாம் எங்கே போகுது, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதற்கு நம்ம